மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல விஜய் பாப்பாவ அழைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வராப்ல. அப்ப ஸ்கூல்ல காவேரி மிஸ்ஸ பிரின்சிபால் திட்டின எல்லா விஷயத்தையுமே பாப்பா காவேரி கிட்ட சொல்லிடுச்சு. அதே நேரத்துல இங்க காவேரியும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல போய் அப்படியே சோகமாவே உட்காந்துருக்கு. சோ அவங்க அம்மா சாரதா என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா எந்த விஷயமுமே காவேரி சொல்ல மாட்டேங்குது. ஆனா நம்ம விஜய் பாப்பாவை அழைச்சிக்கிட்டு நேரா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு, அதாவது காவேரியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க போய் விஜய் சொல்றாப்ல, இந்த மாதிரி பாப்பா என்கிட்ட இந்த மாதிரி விஷயம் சொல்லுச்சு, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு நம்ம விஜய் போய் காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்பதான் சாரதாவுக்கு உண்மையே தெரிய வருது. என்ன உங்க பிரின்சிபால் கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ போய் பேசாத, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி அவங்க அம்மாவை அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா பாப்பாவை தூக்கிக்கிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. நம்ம விஜயும் காவேரியும் மட்டும் தான் தனியா உட்காந்துருக்கிறாங்க. மறுபடியும் நம்ம காவேரி விஜய் கிட்ட, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் கேள்வி கேட்டேன்ல, ஏன் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சாரதா சொன்னதை நினைச்சு பாக்குறாப்புல நம்ம விஜய். இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை, இதுக்கப்புறம் தான் தோணுது ஏன் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, பாப்பாவுக்கு ஒரு அம்மா இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது அப்படின்னு விஜய் சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்படின்னா உங்களுக்கு எப்படி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே காவேரி எப்படியெல்லாம் இருக்குதோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சொல்றாப்புல. நீங்க சொல்றதை கேட்டு எனக்கே எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு காவேரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாரதாவும் பாப்பாவும் சேர்ந்து விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.